இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சமைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன். பட் மட்டன் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது வதங்கினோடனே ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நல்லா இருக்குங்க. திருப்பிலாம் ஃபார் பிகினர்ஸ். இது வந்து உப்பு போட்டால் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கும். இப்போ வந்து நம்ம கறி இதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சம் பெப்பர் அப்புறம் மஞ்சள்தூள் போட்டு 3 விசில் விட்டுருக்கோம். அப்புறம் வந்து இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனை போய் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம்லாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி பேஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வந்து பேஸ்ட் ஆகுற வரைக்கும் இப்போ நம்ம வதக்கிப்போம். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, அடி பிடிச்சிட கூடாது. ஓரளவு எல்லாம் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியும் ஒரு கையளவு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ இங்க என்ன இருக்குன்னா 1/2 kgக்கும் கொஞ்சம் அதிகமா மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க, தனியா வேக வச்சு. இப்போ எதுன்னு சொன்னேன் போதும். எப்படி இது ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அதெல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனா 1 ஸ்பூனா அதெல்லாம் எனக்கு தெரியல. 1 ஸ்பூன் எடுத்தேன். வீட்டு குழம்பு மசாலா போட மறந்துட்டேன். நோ மெஷர்மெண்ட்ஸ். அது 1 ஸ்பூன். அது பார்த்துக்கணும். எனக்கு வந்து மெஷரை விட வந்து அந்த ஸ்மெல்லு அந்த ஃபீல் வச்சு சமைக்கிறது தான் பிடிக்கும். பட் வந்து நீங்களும் வீட்டில் பார்த்துட்டு அதே ட்ரை பண்ணிடாதீங்க. வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ன்றதால நான் பண்ணுறேன். கத்தி பீஜியெல்லாம் போடுறேன், காப்பி ரெட்டி போடுறேன். இது வந்து இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கறி வேக வச்சு குக்கரே எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து அடியில் வந்து இது என்னங்கலாம் சொல்றது, நெய்யை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வதக்குனதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் மாற்றினதுக்கப்புறம் வதக்குனதுக்கப்புறம் இந்த கறியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த மட்டனை நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கூட வந்து நல்லா சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றி அரிசி ஊற்றி 2 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 3 விசில் விட்டுருவோம் மட்டனுக்கு.
சூப்பராக ஸ்மெல் இன்னும் நான் கொஞ்சம் அரிசி அதிகமாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு நைட்டு பிரியாணி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நான் இந்த டம்ளர்லேயும் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த டம்ளர்லேயே டபுள் இதுவாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. இது மாதிரி இந்த டம்ளரில் 2, அப்புறம் இந்த டம்ளரில் 2. தண்ணி ஆட் பண்ணிட்டோம், அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். இருக்கு. இப்போ இதை வந்து 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், கட் பண்ணுங்க.